மாலை வேளை சுற்றி இயற்கை காட்சிகளும் அழகாக இருந்தது பார்ப்பதற்கு. அப்பொழுது பள்ளியில் இருக்கக்கூடிய ஸ்கூல் பெல் அடித்தது. பிள்ளைகளெல்லாம் ஓடத் தொடங்கினார்கள். அதில் ஒருவன் மட்டும் தனியாக நடந்து சென்றான். அப்பொழுது திடீரென்று மழை பெய்யத் தொடங்கியது. அவன் சோகத்தில் ஆழ்ந்தான். சுற்றி பார்க்கும் பொழுது ஒரே மழை சோவென்று பெய்தது. ரோடுகளெல்லாம் சகதியாக இருந்தன. சோர்ந்து எங்கேயோ பார்த்த அவன் ஒரு கூர்ந்த ஒளியுடன் சத்தம் கேட்டது. என்னவென்று பார்த்தால் அருகிலே ஒரு கோவில். உள்ளே சென்ற அவன் சோகத்தில் இருந்தான். அப்பொழுது ஒரு பெரியவர் என்னவென்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவனோ, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம், கடவுள் என்னை ஏன் இப்படி படைத்து விட்டார் என்று சொன்னார். அந்த பெரியவரோ, அங்கே பார், பெய்கின்ற மழையை பார்த்தாயா? இந்த மழையால் தான் பூமியிலே செடிகளும் மரங்களும் ஏன் பூக்களும் பூக்கின்றது. சுற்றி பார் இயற்கை காட்சிகளை. இதுபோல்தான் ஒரு மனிதனுக்கு முதலில் துன்பம் என்றால் பின்பு இன்பமும் வரும் என்று சொன்னார். அதை கேட்டதும் சிறுவன் மகிழ்ந்தான். இந்த இயற்கையை சுற்றி ரசிக்க ஆரம்பித்தான். இந்த வானமும் அதிலிருக்கும் நினைவுகளும் சுற்றி இருக்கும் நீரோடையும் இயற்கை காட்சிகளும் அந்த சிவந்த நிறத்தில் இருக்கும் சூரியனும் அழகாக இருந்தது. இதுபோல்தான் நம் வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் ஒரு நாள் இன்பமாக மாறும். உங்களுக்கும் இதுபோல் இருந்தால் பதிவிடுங்கள்.